விஸ்வடாக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். உங்கள் இல்லங்களில் பொங்கலை போன்று மகிழ்ச்சி பொங்கி வழியிட்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். இன்றைய திருக்குறள் என்னவென்றால் நண்பர்களே, இனியவை கூறல் அதிகாரத்தில் 93வது திருக்குறள் தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். குறள்: முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் நண்பர்களே. குறள் இன்னொரு முறை நண்பர்களே, முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கின்றார் நண்பர்களே. இதில் இந்த குறளுடைய அர்த்தம் என்னவென்றால், அதாவது ஒருவரிடம் நாம் பேசுகின்ற பொழுது முகமலர்ச்சியோடு அவர்களை இன்முகத்தோடு நோக்கி உள்ளத்தில் இருந்து வரக்கூடிய சொற்கள் இனிய சொற்களாக இருப்பது அறம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார் நண்பர்களே. அதாவது ஒருத்தரை நம்ம பார்த்து பேசுகிறேன்னா வெறும் ஒப்புக்கு சும்மா அப்படியே மேல் நோக்கி பேசாமல் உள்ளத்தில் இருந்து அவர்களை பார்த்து முகத்தில் புன்முறுவலோடு அகத்திலிருந்து இனிமையோடு பேசணும். அதுதான் அறம். அதாவது யாருக்கிட்டையும் மேலாக்கா பேசாதீங்க, உள்ளத்திலிருந்து நல்லா சிரித்து அவங்க முகத்தை பார்த்து நல்லா பேசுங்க, அது தர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம யாருன்னா பேசுவோம், நம்ம யாருன்னா பேச பார்த்துருக்கோம். நான் சிவா, அவங்க வீட்டில் எப்படி இருக்காங்கல்ல, அப்பாலாம் எப்படி இருக்காருப்பா, அம்மா நல்லா இருக்காங்களா, எப்படிப்பா வந்தேன், இன்னைக்கு தான் வந்தியாப்பா, ரைட்ப்பா அப்படின்னு சிலர் பேசுவாங்க. சிலர் பேசும்போதே, ஆய் சிவா நீ இல்லாமல் இந்த 4 நாள் என்னால் ஒரே போராது சிவா, நீ இல்லாமல் வெரி போர் சிவாட்டு, இப்போ தான் எனக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்துச்சு. அப்புறம் எப்படி சிவா, உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க, அம்மா நல்லா இருக்காங்களா, அம்மாவுக்கு உடம்புலாம் எப்படி இருக்குது, அம்மாவுக்கு வாங்கி போய் கொடுத்த சேலை எப்படி இருக்குது சிவா, ரைட். அப்புறம் உங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருந்தது, அது எப்படிப்பா இருக்குது. அதாவது அவர்களை விசாரிக்கின்ற பொழுதோ அல்லது அவர்களிடம் பேசுகின்ற பொழுதோ உள்ளத்திலிருந்து பொங்கி அவரையும் தன்னை போல் ஒரு உறவாக கருதி பேச வேண்டும். அப்பொழுது தான் அந்த இனிமை வரும். இல்லை நம்ம நாட்டில் நார்மலாக பேசுகிறோம் என்றால் யாரிடத்திலும் நம்மால் இனிமையாக பேசுவதை போன்று நடிக்கலாம். ஆனால் உள்ளத்திலிருந்து மகிழ்ச்சி பொங்குகின்ற பொழுது மட்டும்தான், மகிழ்ச்சியோடு அவரையும் நம்மை போல் நம் உறவை போல் கருதி பேசுகின்ற பொழுது நாம் இனிமையாக பேச முடியும். யாருக்குன்னா இனிமையாக பேசுறதுல போயிட்டு என்ன இருக்கு, இந்த உலகத்தில் இவ்வளவோ பெரிய பெரிய பணக்காரனாக இருப்பான், பட் அவனுக்கு எங்கேயுமே ஒரு நல்ல பேரே இருக்காது. ஏன் சொல்லுங்கள்? அவனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைலிஷாக பட்டும் படாத பேசுவான், அவனுக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் பேசுவான். சில பேரிடத்துல பணம் இருக்காது, குணம் இருக்கும், ஆனால் மனிதர்களை மனிதராக மதிப்பார்கள். இந்த குறளோட அர்த்தமே நேசித்து பேசுதல். ஒருவரிடம் இனிமையாக பேசணும். அதாவது சில பேர்கிட்ட பணம் இல்லை என்றால் நல்ல குணம் இருக்கும். சொல்லுவாங்க பாரு, அவங்ககிட்ட பணம் தான்பா இல்லை, காசு பணம் தான்பா இல்லை எங்கள் மாமாக்கிட்ட, மற்றபடி அடித்து நொறுக்கிடுவாம்பா, அப்போ கூட நம்ம போனால் நல்லா வரவேற்று இன்மையாக நல்லா பேசுவாம்பா அப்படின்ற ஒரு பேர் என்றைக்குமே நிலைத்து நிற்கும். நம்ம எப்போ அப்படி நடந்து கொள்கின்றோமோ அந்த பேர் நம்ம விட்டு என்றும் விலகாது. ஆனால் எவ்வளோதான் வசதி படித்து பணக்காரனாக இருந்தாலும் அடுத்தவரிடத்தில் நீ தன்மையாக பேசுகின்ற குணம் உன்னிடம் இல்லை என்றால் அது அறமற்றது. நீ மனிதனாக, அதாவது ஒரு மனிதத்தை நேசிக்காதவன். மனிதத்தை நேசிக்கின்றவன் என்ன, காசு பணம் பொருள் எல்லாத்தையும் தாண்டி மனிதனை மனிதனாக நேசிப்பான். அப்பொழுது அடுத்த மனிதனை சக மனிதனாக நினைத்து அவன் அன்போடு பழகுவான். இதுதான் யதார்த்தமான விஷயம். எனவே அடுத்தவரிடத்தில் பேசுகின்ற பொழுது உள்ளத்திலிருந்து மகிழ்ச்சி பொங்க அவர்களுடன் இனிமையாக பேசுவோம். அது ஒன்றுதான் என்றுமே நமக்கு நல்ல பெயரை பெற்றுத்தரும். அவர்கள் மனதில் நாம் என்றென்றும் குடிகொண்டிருப்போம் என்று கூறி நாளை மீண்டும் மற்றொரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.